பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 64வது அதிகாரம் 4வது வசனம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆண்டவருக்காக காத்திருக்கிற, இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்ய நினைத்ததை யாரும் அறிந்ததில்லைங்க. நம்ம புத்திக்கு எட்டாத அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு தேவ பிள்ளை, பாஸ்டர், ஒரு மிகுந்த தேவையின் மத்தியில் இருக்கிறேன், எனக்கு எத்தனையோ பேருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன், ஆனால் எனக்கு யாருமே உதவி செய்ய முன் வரல, ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தை நிறைவேற்றும்படியாய் காத்திருக்கிறேன், எனக்கு வாசல்கள் திறக்கப்படுமா, ஜெபிங்க என்று சொன்னாங்க. அவர்களுக்காய் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். உங்களுக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி யோபு 23:10 படி அந்த வாக்கை அவர்களுக்கு கொடுத்து ஜெபித்தேன். அவங்க என்னோட சாட்சி பகிர்ந்து கொள்ளும் போது சொன்னாங்க, நான் இருதயத்தில் சிரிச்சிட்டேன் பாஸ்டர், எனக்கு எப்படி என்ன நடக்க போகுது, ஆண்டவர் இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி. பாருங்க, அந்த ஜெபித்து 2வது நாள் அவர்கள் நினையாத ஒரு இடத்திலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த தொலைபேசி அழைப்பில் அவங்களே கேட்டு ஒரு ஒத்தாசை, தேவ ஒத்தாசை கடந்து வந்து, அவர்கள் முடியாது, சில காரியங்கள் விரயமாய் போய் நினைச்சாங்க, ஆனால் அதை மீட்டு கொள்ளும்படியாய் தேவன் ஒத்தாசை கொடுத்தார், கிருபை செய்தார், தேவனை மகிமைப்படுத்தினாங்க. தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோம். அதை போல அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்ய நினைத்ததை யாரும் கேட்டதில்லை, யாரும் உணர்ந்ததில்லை, யாரும் கண்டதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது, இயேசுவை நான் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இயேசுவை பற்றி தெரியாம நீங்க இருக்கலாம். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பொழுது உங்களுக்கு செய்ய நினைத்தது யாருக்கும் தெரியாது. என் தேவன் ஒவ்வொருவர் மீது தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற யாராய் இருந்தாலும் சரி, தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளா இருக்கலாம், இல்லை ஆண்டவரை அறியாத அன்பு சகோதர சகோதரிகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஏசாயா 64:4 உங்களை சந்திக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். தேவனுடைய நன்மை, கிருபை உங்களை சந்திக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கறது ஏதோ தற்செயலா நீங்க கேட்கல, தேவ செயலா கேட்கறீங்க. ஆண்டரை பத்தி எனக்கு தெரியும், தேவனை விசுவாசிக்கிறேன், அப்பாவுக்கு காத்து இருக்கிறீங்க, தேவ கிருபை உங்கள் மேல கடந்து வரும். நான் சொன்ன சாட்சியை போல எந்த இடத்துல ஒரு பெரிய தேவைக்காய் காத்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய ஒத்தாசை உங்களை சந்திக்கிற அந்த வாரத்துக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. எப்படி அந்த தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தாரோ, இதே வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பாஸ்டர், எனக்கு ஆண்டரை பத்தி தெரியாது, இப்பொழுது இயேசு என்கிற நாமத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற ஏசப்பாவை என் சொந்த இரட்சகராய் மனதில் ஏற்றுக்கொள்ளுகிற ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, ஒரு அற்புதத்தை காண்பி என்று கேளுங்க. இயேசு உங்களோடு பேசுவார். இயேசு ஒவ்வொருவரோடு பேச ஆசைப்படுகிற தெய்வம். ஆண்டவரை அறியாது இருந்த நாட்கள்ல ஆண்டவர் 24 வருடங்களுக்கு முன்பாக என்னோடு கூட இடைப்பட்டார். ஒரு தேவ ஊழியர் இப்படி ஜெபிக்கிற பொழுது அவர் மூலமாய் தேவன் இடைப்பட்டார். அந்த நாளிலிருந்து இருந்து அவரை உறுதியாய் பற்றி கொண்ட எனக்காய் அவர் செய்ய நினைத்த யாரும் அறியல, யாரும் சொல்லல. ஆண்டவர் படிப்படியாய் உயர்த்தி இந்த 24வது ஆண்டிலும் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும்படியா கிருபை கொடுத்திருக்கிறார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் மகிமையான அற்புதம், மகிமையான எதிர்காலத்தை என் ஆண்டவர் கொடுப்பார். அவரை உறுதியா பற்றி கொள்ளுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. உங்களுக்கு செய்ய நினைத்த காரியம் பெரியது, பெரிய காரியங்கள் செய்யும்படியா தேவன் உங்களை கரம் பிடிப்பார், பெரிய எல்லைகளுக்கு உங்களை அழைத்து செல்லுவார். God bless you.